பார்த்து கொண்டிருக்கிறோம். இவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வருமா, அவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வருமா? இல்ல, தாவீது சொல்லுகிறார், அவர் உணர்ந்து சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் என்று வேற ஒருத்தர் ஒத்தாசை வருவதில்லை. அவர்தான் எனக்கு ஒத்தாசை. நான் அவரை தான் நோக்கி நான் பார்ப்பேன், அவரை தான் நோக்கி கூப்பிட. 121 சங்கத்துல பாருங்க, இதுதான் சொல்லுகிறார், என்னை ஒத்தாசம் ஒரு பர்வத நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். அதை நான் யாரை எடுத்து பார்க்கிறேன்? மனுஷன் அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் இந்த உலகத்தை அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலே நான் நோக்கி பார்க்கிறேன். அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி சொல்றாரு தாவீது சொல்றாரு, நான் யாரை தெரியுமா பார்க்கிறேன்? என்னை சிருஷ்டித்தவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை பாதுகாத்தவரே, குளியான சேத்துல தூக்கி எடுத்தவரே, என் பிரச்சனையை மாற்றினவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, என் வேலையை சுத்தமாக்கினவரே, அவரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு தெரியும், அதனால தான் என் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன், ஒரு மனிதனை நோக்கி பார்ப்பதில்லை. இன்னைக்கு சூழ்நிலை காலங்கள் மாறினாலும் பரவாயில்ல, என் தேவன் மாறாதவே இருக்கிறார். அவர் மாறாதவே இருக்கிறாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாறாதவே இருக்கிறார். நீயும் நானும் தான் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஆராதிக்கும் போது அர்ப்பணிக்கிறோம், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோமே. சர்ச்சை முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு வெளியே போகும்போது உனக்காகத்தானே வாழ்கிறாய், உனக்காகத்தானே ஜீவிக்கிறாய், உன்னுடைய சுயநலத்துக்காகத்தானே ஜீவிக்கிறாய். ஒரு நாள் கர்த்தருக்காக ஜீவித்து இருக்கிறாயா? ஒவ்வொரு நிமிடம் கர்த்தரை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறாயா? உனக்காக எனக்காக சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுவை பார். சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டவராய், ஏறு விழுந்தப்பட்டவராய், ரத்த சிந்த கொட்ட தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேவனை நோக்கி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு மனிதனை நோக்கி பார்த்து நீ இன்னைக்கு வெட்கப்பட்டு குறுகி போயிருக்கிறாய் அல்லவா? உன் தேவனை நீ இன்றைக்கு நோக்கி பார்த்திருந்தா உன் வாழ்க்கை எப்போது மலர்ந்திருக்குமே, உன் வாழ்க்கை எப்போது புதிதாக்கப்பட்டு இருக்குமே, உன் குடும்ப சூழ்நிலை எப்போதுமே சீர்பட்டு இருக்குமே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு.